Hello friends, welcome to Kurinji Kathambam. நாம இன்னைக்கு பார்க்க போறது வாழைத்தண்டு மோர். வாழைத்தண்டு மோரான்னு நினைக்காதீங்க, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபி. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்துல ஒரு 4 முறையாவது, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கண்டிப்பா இது குடிக்கலாம். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைத்தண்டு மோர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் வாழைத்தண்டு நறுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப பொடியா நறுக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு நறுக்கினா போதும். நார் நீக்கிய வாழைத்தண்டு 1 கப், கெட்டி தயிர் 1 கப் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 1.5 கப் கூட எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சியை தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் சீரகத்தூள், வறுத்து பொடித்த சீரகத்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள். ஆக்சுவலாக மோருக்கு நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் போடுவோம். வாழைத்தண்டு பயங்கர குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால இப்போ உடல் இளைக்கிறதுக்கு இந்த மோர் நல்லா குடிக்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப நல்லது. டெய்லி நம்ம வாழைத்தண்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நீங்கள் இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் விட ஒரு நாள் கூட இந்த வாழைத்தண்டு மோர் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வாழைத்தண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே வாங்கிறது கிடையாது. அந்த மாதிரி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். முதல்ல வாழைத்தண்டை மட்டும் நம்ம போட்டு அடிச்சுக்க போகிறோம். அடித்து அதில் ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி சின்னதாக தான் போடுவோம். அது மிக்சியில் மோஸ்ட்லி அரைக்கவே முடியாது. அப்படியே அந்த இஞ்சி துண்டு துண்டாக நிற்கும். அப்போ அதோட எசன்ஸ் நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால நான் துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி சீரகம் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிளகுத்தூள் இல்லைனாலும் மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகு யூஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் மிளகு அப்படியே நின்றோம். அதனால தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டி கூட போட்டுருங்க. மிளகை தூளாக இல்லைன்னா மிளகை தட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக நம்ம மோர் ஊற்றி அடிக்கணும். வெறும் வாழைத்தண்டை மட்டும் அடிச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதனால கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு நம்ம அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு அடித்து இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம ஜூஸ் வடிகட்டுவோம் இல்லையா, அதில் நல்லா வடிச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் வடித்து எடுத்தாச்சு. இது கூட நம்ம தயிரும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தயிர் மற்ற எடுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இஞ்சி, தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், மிளகுத்தூள், தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை அடிச்சுக்கலாம். பாருங்க, சூப்பராக வாழைத்தண்டு மோர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த கோடை காலத்தில் நல்லாவே குடிக்கலாம். நீங்கள் குளிர்காலத்தில் குடிச்சிங்கன்னா தான் ரொம்ப சளி பிடிச்சிக்கும். ஆனால் கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு பானம் சொல்லலாம். நார்மலாகவே நம்ம மோர் எடுத்துக்குவோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாழைத்தண்டு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்படியே குடிக்கலாம். இதுக்குள்ளே இஞ்சி துண்டுகள் போட்டிருக்கிறோம், அது அறப்பட்டிருக்கோம். இல்லை வாய்க்கு வரும்போது அது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா மீண்டும் ஒரு முறை வடிகட்டிட்டு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். சர்வ் பண்ணும்போது லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சாட் மசாலாவது சீரகத்தோடாவது நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.